ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம வானத்தை இருந்துட்டு பாண்டிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க பாண்டி, சந்தாவோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அண்ணனுக்கு ஏற்ற பொண்ணு சந்தா மட்டும்தான். கொஞ்ச நாளைக்குள்ளேயே இவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வந்து பெரிய பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இவங்களுடைய கல்யாணத்தை நம்ம தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதும் சரிதான், ஆனால் அண்ணா வந்து இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ கல்யாணம் பண்ணலைன்னா வேறு எப்போ கல்யாணம் பண்ணுறது? சந்தாவை இப்போவே காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது. இதே சந்தாவுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா அவங்க சந்தாவை கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, நாம்ளே அண்ணா கிட்ட பேசி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சோழனும் நிலானியும் வீட்டுக்கு வரணும். அதுக்கப்புறமா தான் அண்ணங்கிட்ட பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் அவங்களே இப்போ தான் போயிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டோம் விடு, நாம்ளே அண்ணங்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பசாமல் உங்கள் அப்பா கிட்ட பேசி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நம்ம சொன்னாவே அண்ணன் ஏற்றுக்க மாட்டேங்குது, இந்த ஆள் சொன்னால் அவர் ஏற்றுப்பாரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பண்ணி இப்படியெல்லாம் பேசுகிறேன்? என்னதான் இருந்தாலும் அவர் உங்களுடைய அப்பா இல்லையா? அதனால் அவங்க சொன்னால் கண்டிப்பாக சேரணுன்னு ஒத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, இதுக்கும் சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மூலியமாக சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.